ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பைமோட் மொபைல் ஆப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேங்க, கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கடுகு போட போகிறேன். சரிங்களா, கடுகு, சீரகம். சரிங்களா, டப்பா எப்படி இருக்குது, அழகாக இருக்கா? ஆன்லைனில் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகு பாருங்கள், குருமிளகு, இந்த கடுகு, சீரகம், குருமிளகு போட்டுட்டு பச்சை மிளகா போட போகிறேன். பச்சை மிளகா 3 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டிருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் போட போகிறேன். இதை தவிர நான் எதுவும் போட போகிறதில்ல. கடைசியாக ஒரு சாந்து வந்து அரைச்சி அதில் ஊற்ற போகிறோம். தக்காளி பழம் ஒன்று போட போகிறேன். அது போட்டால் போடலாம், போடாட்டி இல்லை. சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் சாந்து அரைக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது பாருங்கள், மிக்சிக்குள்ளே போட்டுட்டேன். நான் திடீர்னு தான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக மிக்சிக்குள்ளே என்ன போட்டிருக்கேன் காமிக்கிறேங்க. ஆக்சுவலாக என்ன போட்டிருக்கேன் தெரியுங்களா? வெள்ளை எள்ளு, கடலை, நிலக்கடலை. சரியா, திடீர்னு வீடியோ எடுத்ததுனால மிக்சிக்குள்ளே போட்ட பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் காமிக்கிற பாருங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன், நல்லா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஆட்டிடுவேன். தேங்காயெல்லாம் போட போகிறது கிடையாது. பாருங்கள், ஓகேவா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். தேங்காய் போட போகிறதுல இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், கடுகு, சீரகம், குருமிளகு ப்ளஸ் வெங்காயம், பச்சை மிளகா 3, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்ட பிறகு கத்திரிக்காய் எடுத்து அதில் போட போகிறேன். இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு திரும்ப நான் வீடியோக்குள்ளே வரேன். ஓகே, நான் ஆட் பண்ணுறது மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவேன். இப்போ நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு நானே வந்து செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இப்போ இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு அவங்க இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திரும்ப நான் லைனில் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் போட்டுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒன்றும் கிளற கூட இல்லை. சரியா, பார்த்துக்கோங்க, நான் சொன்ன ஐட்டம்லாம் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் அதை தாளிக்கிறேன். சரியா, இதை போட்டு நல்லா வணக்கணும். சரியா, வணக்கி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து இதில் நம்ம போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா ஏற்கனவே நான் 3 மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். தேவைப்பட்ட மிளகாத்தூள் போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். கத்திரிக்காய்னா நல்லா பெரிய கத்திரிக்காய் இருக்குது. உங்களுக்கு கடலை கொஞ்சம் நிறையா போட்டு எள்ளு போட்டுக்கனால உங்களுக்கு கரெக்டாக போயிடும் காரம். நான் எப்பயுமே இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, எல்லாமே குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி தோசை திருப்பி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம போடுற காய் வந்து எனக்கு உடையக்கூடாது. கொஞ்சம் உடையாத அளவுக்கு நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டால் போதும். காய் போட்டால் குழம்பு கரண்டியில் வந்து என்ன ஆயிரும், அப்படியே கசகசன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எப்பொழுதுமே இந்த தோசை திருப்பி வச்சு தான் எல்லா ப்ராசஸும் பண்ணுறது. குழம்பு ஊற்றுறதுக்கு மட்டும்தான் குழம்பு கரண்டி யூஸ் பண்ணிக்கிறது. இதையும் என்ன பண்ண போகிறேன், நல்லா போட்டு வணக்கிட்டு நல்லா வணக்கிட்டோம். அடுப்பு ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணலாம். சரிங்களா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை போட்டுட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தக்காளிலேருந்து ரொம்ப வந்து வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாக தான் எடுத்துருக்கேன், ஏன்னா சின்னதாக அறுக்கல. பாருங்கள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானே வீடியோ பண்ணிவிட்டு அப்படியே நான் குக் பண்ணுறது உங்களுக்கு லைவ் காமிச்சிட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு இது கொஞ்சம் காய் வந்து வேகட்டும். சரிங்களா, காய் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க, இப்போ தான் அரைக்க போகிறேன். சரியா,
அரைச்சிட்டு அந்த அரைச்சி சாந்து எடுத்து என்ன பண்ணிட போகிறோம், இதில் ஊற்றிட போகிறோம். தேவையான அளவு இப்போ உப்பு போட போகிறேன். சரிங்களா? இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காய் வேகணும்ல, கல்லுப்பு தான் நான் போடுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் சால்ட்டு போடுவோம், இப்போ கல்லுப்பே தான் போட்டுக்கிறது. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய தக்காளி பழத்தை அறுத்து போட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ட்ரையாக வந்து மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கத்திரிக்காய் சில்லி போடலாம், அதாவது அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அப்படி போடாமல் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளையும் கடலையும் அரைச்சி இதில் நம்ம ஊற்றிடணும். இதில் கொஞ்சம் என்ன பண்ண போனால் மஞ்சத்தூள் போட்டு இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும். சரிங்களா? வேகட்டும். நான் அதுக்குள்ளே மிக்சியில் அதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வணக்கி விட்டுட்டேன். இப்போ வணங்கி விட்டதுக்கு பிறகு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றுறப்போம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் என்ன பண்ண போகிறேன், இது கொஞ்சம் இதை வேக வைக்க போகிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வந்த பிறகு நம்ம அதை எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கு. ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. ரொம்ப அது குழைய விட வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம அரைச்சிட்டேன். இங்கே பாருங்களேன், அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சது இதில் எடுத்து ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இதுலேயே வேக வைக்க போகிறோம். பாருங்க, ஊற்றிட்டேன். சரிங்களா? கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் அதையும் ஊற்றுறேன். நான் வந்து உப்பு பார்த்துட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. காரம் 3 பச்சை மிளகாய் போட்டேன், அப்பயுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வேணால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதை இப்படி எடுக்க போகிறது கிடையாது, இது நல்லா கெட்டியாகணும். இது நல்லா கொஞ்சம் நல்லா டைட்டாக ஒரு கஞ்சி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து இது தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் இது நம்ம அப்படியே இந்த தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக விட போகிறோம். இதில் நீங்கள் சாம்பார் தூளெல்லாம் எதுவும் சேர்க்கவே வேணாம், மிளகாத்தூள் மட்டும் போட்டிங்கனாவே போதும். பாருங்கள், நல்லா இருக்கா? இது நல்லா நம்ம டைட்டாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக ஆகிற வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் சொன்னேன் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் மிளகாத்தூள் என்ன பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இருங்க, எங்கள் அடுப்பு பாருங்கள் சூப்பராக இருக்கா, ஆன்லைனில் வாங்கின அடுப்பு. இந்த கலர் பாருங்கள், இந்த கலர் ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம். இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். சின்ன இதில் தான் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக அந்த சேனல் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், நடுவில் டைமே இல்லை. கொஞ்சம் அப்போ மட்டும் போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. சரி, திரும்ப கொஞ்சம் ஸ்டார்ட் போடணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்ப இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து போட்டிருந்தேன்னா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க. கொஞ்சம் டைம் இல்லாமல் போனதுனால போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப இந்த 10 நாளாக 15 நாளாக தான் சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே ஒரு பட்டன் அழுத்துறீங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏன்னா நானே கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், குழம்பு கொதிச்சுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா டைட்டாக வரும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சீரகம் குருமிளகு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே பெருசாக நான் போடலை. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அது எல்லாமே எதுவும் போடலை. இது நல்லா கொதிக்கிடும். கொதித்து கொஞ்சம் குழம்பாகட்டும். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு விட்டுருங்க. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடில் வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் நம்ம இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கிறது.
சாப்பாடு மட்டும் தான் வச்சுருக்கேன். நாங்கள் கொஞ்சம் வெளியில் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதனால் இன்னும் குழம்பெல்லாம் வைக்கல. இது ஒரு திடீர் ஐடியா. சரி கத்திரிக்காய் இருக்குது, அதை போட்டு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இப்போ மணி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 மணி ஆக போகுது. இப்போ இதை செஞ்சிட்ருக்கோம். இது சரியானதும் சாப்பிட்றது தான். இது ரெடியானதும் சாப்பிட்றது தான். இது ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நான் காமிக்கிறேன். நான் ஆகட்டும், கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், சாப்பாடு போட்டு வந்தாச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு கிரேவி, கத்திரிக்காய் கிரேவி தொட்டுக்கிறதுக்கு, இது சாப்பாட்டுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.